சூப்பர்மேன் டூம்ட் அப்படின்னு சொல்லப்போற ஒரு காமிக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம சூப்பர்மேன் டூம்ஸ்டே கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. டூம்ஸ்டேவ கொன்றுவாரு. டூம்ஸ்டே இறந்துருவாரு. சோ, அவரு இறக்கறதுக்கு முன்னாடி அவர் கிட்ட இருந்து ஒரு பாய்சனஸ் கேஸ நம்ம சூப்பர்மேன் மேல பட்டுரும். அந்த பாய்சனஸ் கேஸ் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, நம்ம சூப்பர்மேன கொஞ்சம் கொஞ்சமா டூம்ஸ்டே மாரி ஒரு மான்ஸ்டரா மாத்திருக்கும். அவரோட கண்ட்ரோல்ல அவர் இல்லாம, அவரோட இந்த ஓவர் பவர்ஸ அவரு ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வெளிய செலுத்தி, அவரு ஒரு ரேம்பேஜிங் மான்ஸ்டர் மாரியே மாறியிருப்பாருங்க. ஒரு லிட்டரலா அவரு டூம்ஸ்டேவா மாறியிருப்பாரு. சோ, அந்த சமயத்துல அவர சூப்பர் டூம் அப்டின்னே கூப்ட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ரேம்பேஜிங் மான்ஸ்டரா, ஒரு ஈவில் நபரா மாறி சூப்பர்மேன் ஒரு ரோகா எல்லாத்துலயுமே சுத்திட்டு இருந்தாரு. எல்லாரையுமே பார்க்கிறவங்கலாம் கொன்னுகிட்டு இருந்தாரு. சோ, அந்த சமயத்துல வெறும் ஹீரோஸ் மட்டும் இவர தடுக்க நிக்கல. ஈவன் வில்லன்ஸுமே இவர தடுக்க நின்றுருக்காங்க. ஏன்னா, சப்போஸ் இவர தடுத்து நிறுத்தலன்னா, இவர் இந்த உலகத்தையே மொத்தமா அழிச்சிருவாரு அப்டின்றதுல சந்தேகம் இல்லன்றதுனால, எல்லா வில்லன்ஸுமே கூட சில வில்லன்ஸ் எல்லாருமே கூட ஒண்ணு சேர்ந்து சூப்பர் டூம் வந்து நிக்காம அவருடைய அந்த பவர்ஸ வெளிய செலுத்திக்கிட்டே இருந்தாருன்னா, இப்டி ரேம்பேஜா சுத்திக்கிட்டே இருந்தாருன்னா, இந்த பூமி கண்டிப்பா அழிவு இருக்கு அப்டின்றதுனால, ஈவன் வில்லன்ஸுமே சில பேர் இவர எதிர்த்து நின்னு இவர தடுத்து நிறுத்தியிருக்குங்க. சோ, இவரு ரொம்பவே மோஸ்ட் டெரிஃபிக்கா ரொம்ப ஸ்கேரியான ஒரு வில்லன் அப்டின்னே சொல்லணும்.